இனிஷியலி நமக்கு ஒரு வடமேற்கு திசையில் நகர்ந்து, அதுக்கப்புறம் வடகிழக்கு திசையில வந்து திரும்பி செல்வதனால நமக்கு வந்து தமிழகத்துக்கு நமக்கு இதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போறதில்ல. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள்ல நமக்கு இந்த சைக்ளோன்ல இருந்து நமக்கு மோந்தா சைக்ளோன்ல இருந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நவம்பர் 1 வீக் வந்து நமக்கு பெருசா ஆக்டிவா இருக்க போறதில்ல. நவம்பர் 2வது வாரத்திலிருந்து மீண்டும் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் நமக்கு நார்மல் டூ அபோவ் நார்மல் இயல்பை காட்டிலும் சற்று அதிகமாக மழை பெய்யறதற்கான வாய்ப்பு எல்லாமே. மே மாசம் ஏப்ரல், மே அந்த ஒரு சீசன் வரும். அந்த சீசன்ல நமக்கு வங்கக்கடல்ல எந்த ஒரு புயலுமே எதுவுமே உருவாகல. இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு பிறகு இப்பதான் வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாயிருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் இந்த புயல் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர்ல நமக்கு மேலும் வந்து நமக்கு புயல்களுக்கான 2, 3 புயல்களுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ ஒரு புயலோ, ஒரு காற்றழுத்த தாழ்வு நம்ம கிட்ட வந்து ஒரு 2 நாட்களோ, ஒரு நாள்ல வந்து நமக்கு ஒரு 10 to 20 சென்டிமீட்டர் ஒரேடியா நமக்கு பெய்யுது. ஸோ அப்படின்ற போது நமக்கு இந்த வெள்ள அபாயம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சேம் லைக் இந்த இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாட்டர் லாகிங் ஆர் ஃப்ளட்டுக்கான சான்ஸ் இருக்கு. வெள்ள அபாயத்துக்கு அதிகமா தயார்படுத்திக்கலாம். போட்டு அந்த மாதிரியான ஒரு இது வந்து தயார்படுத்திக்கலாம். அது மாதிரி பொதுமக்கள் வந்து எல்லா வருஷமும் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஒரு புயலோ ஏதோ வரும்போது சடனா போய் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்றாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம நமக்கு அந்த என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களோ அது 1 நாளைக்கா, 2 நாளைக்கா, 3 நாளைக்கா, ஸோ அதை பொறுத்து வந்து மக்கள் வந்து தயாரான போதும் மின்வெட்டு கண்டிப்பா வந்து இருக்காங்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான